ஆதித்யா 369 எனக்கு 10 வயசு இருக்கும்போது வந்த தெலுங்கு படம். இந்த படத்துல என்னோட ஃபேவரட் ஆக்டர் நந்தபுரி பாலகிருஷ்ணா, மோகினி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. வில்லனா பாலிவுட் நடிகர் அமரீஷ் புரி, மூத்த சயின்டிஸ்டா டின்னு ஆனந்த், சந்திரமோகன், சுல்சுமிதா இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் போன்ற வெற்றி படங்களை தந்த சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் இந்த படத்தை இயக்கிய முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஆதித்யா 369. It is the most fantastic invention in the history of science. ఏమిటి సార్ అది? The time machine. అంటే కాలంలో ప్రయాణం చేసే ఒక యంత్రం. కాలంలో ప్రయాణం చేసే యంత్రం. இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா. பாட்டை பாருங்களேன், அப்படியே கேட்டு ரசிங்களேன். ஸ்ரீதேவி மூவிஸ் பேனர்ல மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் இந்த படத்தை தயாரிச்சாங்க. ஆதித்யா 369 விமர்சன ரீதியா பாராட்டை பெற்ற இந்த படம் ஆந்திர மாநிலத்தின் உயரிய விருதான நந்தி அவார்ட் 2 வாங்குச்சு. இந்திய சினிமாவின் முதல் டைம் டிராவல் திரைப்படம். கிபி 1526 இருந்து கிபி 2504 வரைக்கும் டைம் டிராவல் ஆகிற மெஷினை சுத்தி நடக்கிறது தான் இந்த படத்தோட கதைக்கலாம். இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் காலேஜ்ல படிக்கும் போது த டைம் மெஷின் அப்படிங்கிற ஒரு நாவலை படிச்சாரா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட பட்ஜெட் தோராயமா 1.25 கோடின்னு சொல்றாங்க. படப்பிடிப்பு சுமார் 110 நாட்கள் நடந்துச்சான். 3 ஒளிப்பதிவாளர்கள் இப்படத்துல பணியாற்றி இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்துல கையாண்டிருக்கிறாங்க. பி.சி. ஸ்ரீராம் இன்றைய காட்சிகளை படமாக்கினார். ஆனா அவள் உடல்நடை குறைபாடு காரணமா வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அடுத்தது வி.எஸ்.ஆர். சுவாமி வரலாற்று காட்சிகள் எடுத்திருக்கிறாரு. கபீர் லால் எதிர்கால காட்சியை படமாக்கி இருக்கிறாரு. இந்த படம் ஹிந்தியில மிஷன் 369, தமிழ்ல அபூர்வ சக்தி 369 வெளியாச்சு. படத்துல தலைவர் பாலையா டபுள் ஆக்ஷன். 15th செஞ்சுரியில கிருஷ்ணதேவராயராவும் நடிச்சிருப்பாரு. 20th செஞ்சுரியில கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டாவும் நடிச்சிருப்பாரு. முதல்ல கிருஷ்ணகுமார் ரோலுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க வேண்டியது. ஆனா அவரோட பிஸி ஸ்கெடியூலால பண்ண முடியல. ஹீரோயினா முதல்ல நடிக்க இருந்தவங்க விஜயசாந்தி, அவங்களும் பிஸியா இருந்ததுனால பண்ண முடியல. அவங்களுக்கு பதிலாக தான் மோகினி பண்ணியிருப்பாங்க. படத்தோட கதையை கேட்கணும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயே அதுக்கான லிங்க் இருக்குது. ஃபுல் படத்தை யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்கை நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா April 4th ரீ ரிலீஸ் பண்றாங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகாவில் தொடர்ந்து பாருங்க.